வணக்கம் அன்பர்களே, நாம் இன்று அருள்மிகு காயாரோகணேஸ்வரர் மற்றும் நீலாயதாட்சி அம்மன் கோவில் நாகப்பட்டினத்தை பற்றி காண்போம். உற்சவர் பெயர் சந்திரசேகரர். தலவிருட்சம் மாமரம். தீர்த்தம் புண்டரீக தீர்த்தம். தேவார பதிகம் பாடியவர்கள் அப்பர் மற்றும் திருஞான சம்பந்தர். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது 82வது தலம். வைகாசியில் திருக்கல்யாண விழா, ஆடிப்பூரம், சிவராத்திரி, ஐப்பசியில் அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை போன்ற திருவிழாக்கள் வெகு விமரிசையாக நடைபெறும். இங்குள்ள லிங்கம் சுயம்பு மூர்த்தியாக மிகுந்த அழகுடன் காட்சியளிக்கிறது. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 145வது தேவார ஸ்தலமாகும். இத்தல விருட்சமான மாமரம் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு என 3 சுவைகளுடன் இருக்கிறது. இம்மரம் கோவிலின் தென்கிழக்கு பிரகாரத்திலிருந்து பார்க்கும்போது நந்தி வடிவத்தில் தோற்றமளிக்கிறது. செய்த பாவத்திற்கு மன்னிப்பும் முக்தியும் கிடைக்க இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்தி கடன் செலுத்தலாம். இத்தலத்தில் அருளும் நீலாயதாட்சி அம்பிகை கடல் போல அருளுபவளாக இருக்கிறாள். இதை உணர்த்தும் விதமாக இவளது கண்கள் கடல் நிறத்தில் நீல நிறமாக இருக்கிறது. எனவே இவள் நீலாயதாட்சி என்று அழைக்கப்படுகிறாள். கருந்தடக்கண்ணி என்ற இவளுக்கு பெயருண்டு. இவளுக்கு தனி கொடிமரத்துடன் கூடிய சன்னதி இருக்கிறது. அம்பிகை இத்தலத்தில் திருமண பருவத்திற்கு முந்தைய கன்னியாக யவ்வன கோலத்தில் காட்சியளிக்கிறாள். எனவே ஆடிப்பூர விழா வெகு விமர்சையாக நடக்கிறது. இவ்விழாவின் போது முழுவதும் பீங்கானில் செய்யப்பட்ட ரதத்தில் அம்பாள் வீதியுலா செல்வது சிறப்பு. இவளது சன்னதி தேர் போல அமைக்கப்பட்டிருக்கிறது. இவள் கன்னியாக இருப்பதால் சிவன் அவளுக்கு பாதுகாப்பாக நந்தி தேவரை அனுப்பினார். அவரோ தான் எப்போதும் சிவனை தரிசிக்க விரும்புவதாக கூறினார். எனவே சிவன் அவரிடம் அம்பாளிடம் இருந்து கொண்டு தன்னை தரிசிக்குமாறு கூறினார். இதன் அடிப்படையில் அம்பாள் எதிரில் உள்ள நந்தி தன் கழுத்தை முழுமையாக திருப்பி சிவன் சன்னதியை பார்த்தபடி இருக்கிறது. நந்தியின் இடது கன்னம் சிவனையும் வலது கன்னம் அம்பிகையும் பார்த்தபடி அமைக்கப்பட்டிருப்பது சிறப்பான அமைப்பாகும். எனவே இந்த நந்தியை இரட்டை பார்வை நந்தி என்று அழைக்கிறார்கள். கண் தொடர்பான நோய்களை நீங்க இந்த இரட்டை பார்வை நந்தியிடம் வேண்டிக் கொள்ளலாம். சிவன் கோவில்களில் பிரதோஷத்தின் போது சிவன் ரிஷப வாகனத்தில் செல்வது வழக்கம். ஆனால் இந்த கோவிலில் மோகினி வடிவில் பெருமாளுடன் புறப்பாடாகிறார். தசரத மகாராஜர் வழிபட்ட சனீஸ்வரர் சன்னதி இங்கு உள்ளது. இங்கு நாகாபரண விநாயகர் உள்ளார். விநாயகர் தன் தலைக்கு மேல் நாகத்துடன் இருப்பதை இங்கு தரிசிக்க முடியும். இக்கோவிலின் முகப்பிலுள்ள விநாயகர் உடலில் நாகத்தை ஆபரணமாக சூடி தலைக்கு மேல் மற்றொரு நாகம் குடைபிடிக்க அதன் கீழே காட்சியளிக்கிறார். எனவே இவரை நாகாபரண விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். நாகதோஷம் உள்ளவர்கள் இவருக்கு ராகு காலத்தில் பாலாபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்கிறார்கள். கோவில்களில் நாய் வாகனத்துடன் காட்சி தரும் பைரவர் இங்கு சிம்ம வாகனத்துடன் காட்சியளிக்கிறார். சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். சுந்தரர் பதிகம் பாடி சிவனிடம் முத்தாரம், வைரமாலை, கத்தூரி, கமழ்சாந்து மற்றும் குதிரை ஆகியவற்றை இத்தலத்தில் பெற்றார். சப்த ரிஷிகளான மார்க்கண்டேயர், கௌதமர், வசிஷ்டர், காஷ்யபர், புலஸ்தியர், அகத்தியர் ஆகியோர் இங்கு சிவனை வழிபட்டுள்ளனர். மூலலிங்கத்தின் பின்புறம் உள்ள சுவரில் சிவன் கோமாசந்தமிடம் இருக்கிறது. இங்கிருந்து சிவனை வழிபட தோஷம் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை. முக்தி பெற இங்கு உள்ள அம்பிகையான நீலாயதாட்சியிடம் தனக்கு முக்தியை அழுது பெற்றுள்ளாராம் என்ற மீனவருக்கு இங்கு சிவன் மிகவும் அருள் செய்தாராம். புண்டரீக முனிவருக்கு முக்தி அளித்த ஸ்தலமாகும். ஓம் நமச்சிவாய நமக. நன்றி, வணக்கம்.